எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் மாதிரி, டெலகிராம் மாதிரி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்னல் மாதிரி, மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது இவ்வளோ நாள் யாராலுமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து வெளிநாட்டு கம்பெனிகள். ஆனால் இப்போ வந்து இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ புதுசாக ஜோஹோ அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர், அதனுடைய நிறுவனர். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரட்டை அப்படின்ற ஒரு பேரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அதாவது சேட் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதனுடைய அர்த்தம் தேடி பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்லும்னா, வெட்டி பேச்சு இல்லைன்னா அரட்டை அப்படின்னு தான் சொல்லும். அந்த அரட்டைன்ற வார்த்தையை வந்து அப்படியே இங்கே வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனுடைய முழு அர்த்தமும் நம்மளுக்கு புரியும். இப்போ வாட்ஸ்அப்னு சொல்கிறோம். எத்தனையோ பேர் எவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். நம்மளுடைய நேரங்களில் அதில் வீணடிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கான பேரை கொடுத்துட்டாங்க. என்னென்னு? அரட்டை அப்படின்னு. முக்கியமாக அந்த லோகோ பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த தமிழ் எழுத்தில் ஆ இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆ வந்து அப்படியே ஆ மாதிரியும், அது ஏ மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, இந்த ஆவை பிரித்தா, தமிழ் எழுத்தில் முதல் எழுத்தான ஆவை பிரித்தோன்னா, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, உலகத்தில் உள்ள எந்த மொழியை வேணாலும், மொழியில் இருக்கிற எழுத்து வேணாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆ அப்படின்றத பிரித்தா, ஒரு நீளமான கோடு, இந்த படுத்த மாதிரி ஒரு கோடு, நின்ன மாதிரி ஒரு கோடு, வளைஞ்ச மாதிரி ஒரு கோடு. ஸோ இந்த கோடுகளை வச்சு உலகத்தில் உள்ள எந்த எழுத்துக்களையும் எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் எங்கே கேள்விப்பட்டேன் அப்படின்னா, திருக்குறள் பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது, அதில் முதல் குறளான அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு, இதனுடைய இந்த குறளினுடைய அர்த்தத்தை சொல்லும்போது, அதனுடைய பொருள் சொல்லும்போது இந்த மாதிரி நான் படித்தேன். ஸோ தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது. சரிங்களா? சரி, இந்த லோகோவும் நல்லா அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து டவுன்லோட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் சிஸ்டமுக்கு செட் ஆகும். ப்ளஸ் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயும் இருக்குது. ப்ளஸ் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ அப்போனா எல்லா டிவைஸ்க்கும் இது செட் ஆகும் அப்படின்னு தான் அர்த்தம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. வணக்கம், ஹலோ. ஸோ இந்த அரட்டை வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலாம், ஆடியோ, வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அரட்டையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட் அஸ் போய் பார்ப்போம், அரட்டை யார் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அரட்டை இஸ் தமிழ் மீன்ஸ் கேஷுவல் டாக், சிட் சேட் சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸோ சேட் அப்படின்றது அரட்டை. ட்ரூ டு இட்ஸ் நேம் அதனுடைய உண்மையை சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி அரட்டை வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அரட்டை வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் விஷன் டு கிரியேட் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆப். இது வந்து இந்தியன் மேட், இந்தியாவால் உருவாக்கப்பட்டது. ஸோ ரொம்ப பெருமையாகவே இருக்குது. சென்ட் மெசேஜ், மீடியா, டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஜோஹோ வந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றியெல்லாம் பிறகு நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஜோஹோ கார்பரேஷன், ஸோ அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து 10+ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக வந்து விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இதை பற்றி நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். அரட்டை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம், ஆடியோ வீடியோலாம் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என் டேட்டா வந்து பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னா, அரட்டை வாஸ் பில்டு பை கிரியேட்டர்ஸ் ஆஃப் ஜோகோ.
ஸோ அவங்க 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மென்பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க பயன்படுத்திட்டு வராங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாமான்னா, நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், iOS மாதிரி ஆப்பிள் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்ஸ் கேன் பி இன் ஒன் குரூப். ஒரு குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1000 பேரை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓனர் ஆஃப் த அட்மின் இன் எ குரூப். ஸோ இதில் வந்து குரூப்புக்கான அட்மின் ஓனருக்கான கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம குரூப்பு க்ரியேட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு குரூப்புக்கு வந்து 50 அட்மின் வந்து நம்ம வந்து வச்சு இதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஐ எம் நாட் ரிசீவிங் நோட்டிஃபிகேஷன் ஆன் மை ஆண்ட்ராய்ட் டிவைசஸ், ஹவ் டு ஃபிக்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரல, அதை எனேபிள் பண்ணுறது எப்படி, ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? கேன் ஐ சென்ட் எஸ்எம்எஸ், எம்எம்எஸ்? எஸ்எம்எஸ், எம்எம்எஸ்லாம் அனுப்ப முடியாது, பட் டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா? இன்டர்நேஷ்னல் கால் சார்ஜபிளானா இது வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் பயன்படுத்துறதுனால, ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்நெட் சார்ஜ் தான் பிடிப்பாங்களே தவிர, இன்டர்நெட் பேக் போட்டிருந்தீங்கன்னா அதுலேருந்து டேட்டா போகுமே தவிர தனியாக உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓடிபி பற்றி சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ நேரம் வேலிட், 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி வேலிட் ஃபார் ரீசெட் பண்ணுறதுக்கு 60 செகண்ட்ஸு, வேலிட் வந்து 15 நிமிஷம். ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணுன்னா டெலிட் அக்கௌண்ட் கொடுத்தா டெலிட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கெல்லாம் போகணுன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்டில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் பண்ணப்படுது? இப்போ வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் எங்கேயோ ஒரு இடத்துல, அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு, அந்த நிறுவனத்தின் தலைமையகம் அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு டேட்டா சென்டரில் வந்து ஸ்டோர் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஸ்டோர் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ யூசர் ஐடென்டிஃபிகேஷன், ஸோ அது எல்லா இடத்துலையுமே கலெக்ட் பண்ண தான் செய்வாங்க. இப்போ வாட் யூசேஜ் இன்ஃபர்மேஷன் இஸ் கலெக்டட். இப்போ ஃபோன்லேருந்து என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து க்ராஷ் ஆகிடுச்சு, அதில் ஏதோ எரர் வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் என்னவோ அதெல்லாம் செய்வாங்க. ஸோ நாங்கள் வந்து எதுக்காக இந்த பெர்மிஷன்லாம் கேட்குறோம்? இப்போ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது கான்டாக்ட் பெர்மிஷன்ஸ் கேட்கும். சரிங்களா? ஏன் அந்த கான்டாக்ட் பெர்மிஷன் கேட்குது அப்படின்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் ஃபேமிலி குடும்பத்தார்களோ உங்கள் நண்பர்களோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா, இப்போ அவங்களெல்லாம் அதில் வந்து காமிக்கும், இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் எதுக்குன்னா, இப்போ நம்ம ஆடியோ வீடியோ கால் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ மைக்ரோஃபோனு, கேமரா வந்து இப்போ வீடியோ கால் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கிறதுக்காக, இல்லை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. நம்ம லொக்கேஷன் ஏன் கேட்குது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம யாருக்காச்சும் நம்மளுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணோன்னா அந்த லொக்கேஷன் பர்மிஷன் நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ ரெக்வஸ்ட் டு ஆக்சஸ் டிவைஸ் ஸ்டோரேஜ். டிவைஸ் ஸ்டோரேஜ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சேவ் ஃபோட்டோஸும் மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் support@aratai.in அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அபவுட் பற்றி பார்த்துட்டோம். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு நம்மளுக்குள்ள சில சந்தேகங்களுக்கான கேள்விகள்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இப்போ டவுன்லோட் பண்ணி பிசியில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் 64 பிட் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ நான் இதை அப்படியே கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஆன்டிவைரஸ் ஏதோ பிளாக் பண்ணுது. கீப் ரன், ஆல்வேஸ் கீப் ரன் கொடுத்துட்டேன். அது ஒரு சின்ன ஆன்டிவைரஸ், சும்மா ட்ரையல் பேக் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அரட்டை இன்ஸ்டால் ஆகிடுச்சுங்க. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் இப்போ வந்து ஓகே. நம்ம ஃபோனில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சைன்இன் வித் யுவர் மொபைல் இன்ஸ்டியூட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து பார்க்குறேன், இப்போ இன்ஸ்டால் ஆகுதா, இல்லை ஃபோனில் இருந்தால் தான் இன்ஸ்டால் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கேப்சா கேட்குது. இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி கொடுக்குறோம். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கணுன்னா நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கலாம். ஸோ சைன்அப் கொடுக்குறேன். ஓடிபி வருது. ஸோ ஓடிபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓடிபி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் கேட்குது. ஸோ ப்ரொஃபைலில் வந்து நேம் கொடுக்க சொல்லுது. ஸோ க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ அரட்டைக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இதுதான் அரட்டை மெசேஞ்சர். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் சேட் அப்படின்னா இப்போ யாராச்சும் நம்ம காண்டாக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களெல்லாம் இங்கே வந்து காமிக்கும். ஸோ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அரட்டை ஆப். இது ஒரு நம்ம இந்தியனுடைய ஆப். ஸோ இதுக்கு நம்ம எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இதனோட லிங்க் நான் கொடுக்குறதுனால இவங்கக்கிட்டேருந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்க. ஸோ நாம் கொடுக்குறோம். சரிங்களா? சரி, நன்றி. அடுத்த பதிவில் புது விஷயத்தோடு சந்திப்போம்.